எனக்கு கல்லு வச்ச நகை தான் பிடிக்கும். அதை ரிஸ்க் இல்லாம எப்படி வாங்குறது? கல்லு நகை எடைய கல்லு தனி தங்கம் தனி கரெக்டா பிரிக்கணும். அதை வாங்கும் போது உடைச்சு செக் பண்ண முடியாது. நம்பிக்கையான கடையில வாங்குறது தான் ஒரே வழி. கம்மி வேஸ்டேஜ்னு ஏமாந்து கல்லுக்கு கோல்ட் ரேட்டை கொடுக்காதீங்க. 1 இல்ல 2 இல்ல 10 மடங்கு அதிக விலையை கொடுத்துருவீங்க. காசு யாருக்கும் சும்மா வரல. லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மாசி மகம் பற்றி தான். நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஒரு மாசி மகத்தில் வந்து புரிதல் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப விரிவாக பேசுறதுக்கு ஜோதிடர் கஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். நான் சொன்ன மாதிரி தான் மாசி மகம் வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனால் இன்னுமே நிறைய பேருக்கு வந்து எந்த தெய்வத்தை கொண்டாடணும், எந்த எந்த நேரத்தில் கொண்டாடணும், வீட்டிலேயே இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ முதல்ல மாசி மகம் அப்படின்றது எதற்காக கொண்டாடப்படுகிறது? தமிழ் மாதத்திலேயே சில மாதமும் சில நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள் நம்ம ஒரு ரீதியான பண்டிகையாக கொண்டாடப்படுது. எக்ஸாம்பிள் புரிதலாக சொல்லணும்னா தை மாதம் பூச நட்சத்திரம், பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம், வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். ஒரு தமிழ் மாதமும் ஒரு நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் நம்ம ஏதாவது ஒரு கடவுளை வழிபாடு எடுத்துப்போம். ஆனால் இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு எல்லா கடவுளையும் வழிபாடு எடுத்துக்கலாம். இது ஒரு புனித நீராடலாக சொல்லப்படுது. புனித இதுலலாம் இருக்குது பார்த்தீங்களா, குளத்தில், ஆற்றுல, கடலில், புனித இடத்துல நீராடணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பாவங்கள் போகிறதாக சொல்லப்படுது. பாவம் போகுதுன்றதுக்காக எல்லா அட்டுழியமும் பண்ணிட்டு போய் குளத்துல குளிச்சுட்டா பாவம் போயிடுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது. இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய விஷயத்த நமக்காக வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் இந்த மாசி மாதமும் ஒரு பண்டிகையாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் வரக்கூடியது என்னெல்லாம் விஷயம் அப்படின்றத நான் சொல்கிறேன், எதற்காக கொண்டாடுறோன்னுட்டு. முதல்ல எல்லா தெய்வங்களும் புனித நீராளுக்காக நீர்நிலையில் இறங்குவாங்க. அதாவது தெய்வங்கள் இறங்குவதாக சொல்லப்படுது. பெரும்பாலும் எல்லா கோவிலையும் தீர்த்தவாரி கொண்டாடப்படுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நமக்கு பார்வதி தேவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தட்சணாயனோட மகனாக அவதரித்த திருநாளும் இந்த நாள் தான், மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம். அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தோடைய உபதேசம் சொன்ன நாளாகவும் இந்த மாசி மாதம் மக நட்சத்திரத்தை சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாதாளத்திலிருந்து நம்ம பூமியை மீட்டெடுத்தார் வராகமூர்த்தி பெருமாள். ஸோ அதுவும் இந்த மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் அன்று. அப்போது இத்தனை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை சொல்லப்படுது. முருகர், சிவன், பார்வதி, பெருமாள் எல்லாருமே இந்த மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு எடுத்துக்கும் போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். சரி. ஒன்று இல்லை, வழிபாடுன்றதுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, பரிகாரமோ இல்லை சாமி கும்பிடுறதோ அப்படி கிடையாது. அந்த பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தவாரியில் போய் குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிவன் கோயிலாக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணலாம், முருகர் கோயிலாக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணலாம். இன்கேஸ் எங்களுக்கு இந்த மாதிரி கோவிலில் அந்த மாதிரி குளம் இருக்க மாதிரி இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் பீச்சில் போய் குளிக்கலாம். ஓடையெல்லாம் போகுது பார்த்தீங்களா, தண்ணி போகிற ஓடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆற்று, குளம் இந்த மாதிரி இடத்துலையும் போய் குளிச்சுட்டு வரலாம். அப்படி இல்லை, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்றவங்க ஒரு சொம்பில் மஞ்சத்தூள், வாசனை திரவிய பொடி, துளசி இல்லை வில்வம் ஏதாவது போட்டு வச்சுட்டு சாமி படத்தில் வச்சுட்டு இதை கங்கை நீராகவோ இல்லை புனித நீராகவோ பாவிச்சு அதை நம்ம தலையில் தெளிச்சிக்கலாம், இல்லை குளிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணி குளிச்சுக்கலாம். இந்த மாசி மகம் வந்து எங்கே நடக்கும் மேம்? அதாவது எந்த இடத்துல வந்துட்டு இந்த மாசி மகம் வந்து சிறப்பாக நடக்கும்? இந்த மாசி மகம் வந்து மகா மகம் சொல்லிட்டு 12 வருடத்துக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வர குளத்தில் நடக்கும். ஓகேங்களா. ஆனால் வருடம் வரக்கூடிய மாசி மகம் நட்சத்திரம் அன்னைக்கு அந்த விழா வந்து அந்த குளத்தில் மட்டும் குளிச்சுட்டு நீராடிட்டு வருவாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, கடவுள்கள் இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா திருவேற்காடம்மன், மாங்காடம்மன், வராகியம்மன் இந்த தெய்வங்களே போய் அந்த தீர்த்தவாரியில் நீராடிட்டு வருவாங்க. அவங்களுடைய ஏற்பட்ட சில விஷயத்தை போக்கிட்டு வரக்கூடிய நாள் தான் இந்த மாசி மகம். அப்போ நம்மளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுலேயோ குளத்துலேயோ கடல்லையோ போய் நீராடிட்டு வரும்போது தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்களும் தோஷங்களும் விலகுவதாக சொல்லப்படுது. இந்த மாசி மகம் வந்து இந்த வருடத்துல எப்போ மேம் வருது?
இந்த மாசி மகம் வருகிற திங்கட்கிழமை 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 திங்கட்கிழமை அன்று நமக்கு மாசி மகம் இருக்கு. சரி. ஆக்சுவலாக மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் நம்ம மாசி மகம்னு கொண்டாடப்படுது. இந்த வருடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பௌர்ணமி தேதி ஈவினிங் 6:29 3ஆம் தேதி நமக்கு 5:52 வரைக்கும் நமக்கு இந்த பௌர்ணமி திதி இருக்குது. உகந்ததாக கோவிலில் சொல்லப்படுது, கும்பகோணத்தில் சொல்லப்படுது 2ஆம் தேதி மார்ச் மாதம் தான் நமக்கு மாசி மகம் என்று கொண்டாடப்படுது. ஸோ அன்றைய தினம் எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் நீராட முடிஞ்சால் நீராடிட்டு வாங்க, சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடியாதவங்க யாருக்காவது பீச் இருந்துச்சு பக்கத்தில், சென்னையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பீச் இருக்குது. அந்த பீச்சில் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய சாமியை கொண்டு வந்து பீச்சில் சாமி வந்து பீச்சில் இறங்கும். அந்த நேரத்தில் நீங்களும் போய் முடிஞ்சால் சாமியோடு சேர்ந்து நீங்களும் நீராடிட்டு வரும்போது நம்ம பாவங்கள் போய் நமக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லப்படுது. சரி, கோவிலில் போய் வழிபடலாம் இந்த நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. குறிப்பிட்ட இந்தந்த தெய்வங்களை இந்தந்த கோவிலில் போய் வழிபட்டால் இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்ற மாதிரினா எந்தெந்த தெய்வங்கள்? அதான் மாசி மகத்துக்கு இந்த கடவுள் அந்த கடவுள் கிடையாது, அனைத்து கடவுளுமே வழிபாடு எடுத்துக்கலாம். சில இப்போ தைப்பூசம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகருக்கு வழிபாடு எடுத்துப்போம், பங்குனி உத்திரம் முருகர் எடுத்துப்போம், வைகாசி விசாகம் முருகர் எடுத்துப்போம். இந்த நாள் எல்லாருமே எடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் பெருமாளை வழிபாடு எடுக்கிறீங்க அப்படின்னா இரவு நேரம் பௌர்ணமி திதி வந்த உடனே பெருமாளுக்கு சத்யநாராயண பூஜை இரவு ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே பௌர்ணமி திதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க. லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். காலையில் சிவபெருமானை போய் வழிபாடு எடுக்கணும்னா நீராடி முடிச்சுட்டு சிவபெருமானை பார்த்துட்டு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு பொருளை தானம் கொடுத்துட்டு வாங்க. அம்பாலை பார்த்து வரம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. முருகப்பெருமானும் பார்த்துட்டு அன்னைக்கு வரம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. இதில் ஹைலைட்டடான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, முருகப்பெருமான் கிட்ட போயிட்டு அன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைங்க படிக்கலை, குழந்தைங்க மந்தமாக இருக்காங்க, பேச்சு திறன் சரியாக வரலை, வயதாயும் ஒரு 5 வயது 6 வயது ஆயும் சில குழந்தைங்க பேசாமல் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் முருகப்பெருமான் பக்கத்தில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிவிட்டு அன்றைக்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைங்க பேசுவாங்க. ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கே முருகப்பெருமான் உபதேசம் பண்ண நாளாக சொல்லப்படுது. புரியுதுங்களா? அப்போது அன்றைய தினம் நம்ம பிள்ளைங்களுக்காக குழந்தைங்க மந்தமாக இருக்காங்க, சரியாக படிக்கலை, ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றவங்க அன்றைய தினம் போய் கோயிலில் போய் ரொம்ப ஒரு 20லேருந்து 40 நிமிஷம் அமர்ந்துட்டு வரும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கான அந்த திறன் வந்து ஜாஸ்தி வர்றதை பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். சரி, சில பேருக்கு வந்துட்டு எதனால ஒரு காரணமாக இருக்கும், கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் வந்துட்டு என்னால் வீட்டிலே நான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாசி மகத்தை எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும்? அதான் அந்த நீர் சொன்னல, மார்னிங் வந்து ஒரு சொம்பில் பித்தளை சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி, கலசப்பொடி, அதுக்கப்புறம் துளசி, கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வச்சுட்டு அதை கங்கையாவோ நீர்நிலையாவோ நனைச்சிட்டு அதை நீங்கள் தெளிச்சுக்கவும் செய்யலாம், இல்லைன்னா குளிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணி குளிக்கவும் செய்யலாம். சரி, இப்போ ஃபாரின்லாம் இருக்காங்கன்னா அவங்க போய் கடலில் தேட முடியாது, கோவிலில் போய் தீர்த்தவாரி தேட முடியாது, அவங்களும் இதை பண்ணிக்கலாம். இந்த மாசி மகம் அப்போது குறிப்பாக இந்த பூஜைகள்லாம் பண்ணால் இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்னா என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும்? நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம். சரி, மாசி மகம் அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம், முன்னோர்களை நினச்சி வீட்டில் வழிபாடு பண்ணலாம், முன்னோர்களை நினச்சி யாருக்காவது தானம் தர்மம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்து சத்யநாராயண பூஜை சொன்னேன், அதை பண்ணலாம். மதியம் வேலையில் நம்ம அம்பாலை நினச்சி 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். முடிஞ்சவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்துட்டு நீங்கள் இரவு நேரம் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காக தானம் தர்மம் கொடுத்துட்டு உங்கள் உணவை எடுத்துக்கோங்க. மாசி மகத்தின் போது இந்த விஷயங்கள்லாம் செய்யணும், இந்த விஷயங்கள்லாம் வழிபாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, தவிர்த்துருங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்? என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா, அன்றைக்கி கோவிலுக்கு போகணும், கோவில் தீர்த்தவாரியில் நீராடணும், கடவுளை பார்த்து வழிபாடு எடுக்கணும், தானம் தர்மம் கொடுக்கணும். இதை செய்யக்கூடிய வேலை. செய்யக்கூடாத வேலை அப்படின்னா முடி வெட்டுதல், நகம் கட் பண்ணுறது, நான்வெஜ் சாப்பிட்றது, சில செய்யக்கூடாத வேலையை மட்டும் செய்யக்கூடாது. மாசி மகம் அப்போது ஒரு விஷயம் நம்ம தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தானம் பண்ணலாம்? யாருக்கு எந்த ரீதியான இடையூறு இருக்குது, இப்போ திருமண தடை இருக்குது அப்படின்னா திருமணம் சம்பந்தமான தானங்கள் கொடுக்கலாம். பிள்ளை பேரில் தடை இருக்குது அப்படின்னா யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு தேவை அறிந்து தானம் கொடுங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு லேகிய பொருள் வேணுமா, லேகிய பொருள் வாங்கி கொடுங்க. பிரசவ நேரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள், பிரசவத்திற்கு என்ன தேவை, அந்த குழந்தைங்களுக்கு
இப்போ நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா யாரும் பராமரிக்க முடியாத நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு தேவையறிந்து தானம் செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான நைட்டி வாங்கி கொடுங்க, உள்ளாடை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு தேவையான லேகியம் வாங்கி கொடுங்க, அந்த குழந்தைக்கு பெட்டு வாங்கி கொடுங்க, அந்த குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி தேவையறிந்து தானம் செய்யும் போது தான் அதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஒன்று. அப்போது அந்த குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் அதை செய்யலாம். திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்கள், யாருக்காவது கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு பண்ண முடியலன்றவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச சீர் சாமான் வாங்கி கொடுங்க, புடவைகள் வாங்கி கொடுங்க, இல்லை ஏதாவது தேவையான பொருட்கள் செஞ்சு கொடுங்க. பணமாக கொடுக்கறத விட பொருட்களாக வாங்கி கொடுக்கும்போது முழு பலன் சேரும். இல்லை அவங்க கோவிலே கல்யாணம் வச்சுக்கிறாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரவங்களுக்கு சாப்பாடு போடணும்ல, அந்த சாப்பாடு செலவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பயங்கரமான புண்ணியம். அதை செஞ்சுக்கலாம். அடுத்தது பிள்ளைங்க படிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்க இந்த யாராவது அவங்களை பார்த்துக்க முடியாத குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தைய தத்து எடுத்து குழந்தைக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்க. முடியல அப்படின்னா ரோட்டோரமாக எவ்வளோ பிள்ளைங்க இருக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு புக்ஸு, நோட் புக்ஸு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்க பிள்ளைங்க தானாக படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட நீடுக்கு ஏற்ற நோய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல யாருக்காவது நோய்க்கு மாத்திரை வாங்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய நோய் தாக்கம் குறையும். இதுக்கு பேர் தான் தானம். சாப்பாடையே கொண்டு திணிக்காதீங்க, துணியே கொண்டு திணிக்காதீங்க, மற்றதையே கொண்டு திணிக்காதீங்க. யாருக்கு என்ன தேவையறிந்து செய்வதுக்கு பேர் தான் தானம். அதே மாதிரி நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிடுவீங்களா? நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடுவீங்களா? நீங்கள் ஒரு பிஸ்கெட் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு என்ன பிடிச்சி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி ஒருத்தவங்க தானம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு வாங்கி கொடுங்க. ஒரே புளி சாதம், ஒரே பிரிஞ்சி சாதம், ஒரே சாப்பாடு அப்படின்னு வாங்கி கொடுக்காம பண்ணி பாருங்கள். ஒருத்தருக்கு செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு 100 பேருக்கு கொடுத்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சிறப்பு சிறப்பு மேம். நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நிறைய தெளிவு கிடைச்சிருக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.